சத்தீஸ்கர் மாநிலத்தில் 7 நக்சல்களை சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு படையினரால். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இந்த 7 நக்சல்கள் சுட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம், இதனுடைய முழு பின்னணி என்ன? இது ஏதேனும் மிஷனின் ஒரு பார்ட்டாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதால் நக்சல் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை மற்றும் அவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை அந்த நக்சல்ல இருந்து அவர்களை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் என பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் மாநில அரசு தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. இன்று நாராயணபுரம் பிஜுப்பூர் மாவட்டங்களுக்கு இடையே எல்லையை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் இந்த எதிரான நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்கள் இடையே துப்பாக்கி சூடு நடைபெற்றிருந்தது. காலை 11 மணிக்கு தொடங்கிய துப்பாக்கி சூடு தற்போது வரை நடைபெற்று வருவதாக நாராயணபுரம் காவல் கண்காணிப்பாளர் பிரதாப் குமார் தெரிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக இந்த துப்பாக்கி சூடில் 7 நக்சல்ஸ் உயிரிழந்துள்ளதாகவும், துப்பாக்கி சண்டையில் இதுவரை அவர்கள் நக்சல் சீருடையில் 7 பேர் உயிரிழந்ததாகவும், மேலும் அவர்களிடமிருந்து 7 துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து துப்பாக்கி சூடு ஒரு புறம் நடைபெற்றிருந்தாலும் வேற ஏதாவது உடல்கள் அங்கே கிடைக்கிறதா என்பது குறித்து அங்கு காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இச்சம்பவத்தோடு ஒட்டி மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நக்சல்ஸ் இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் இந்த ஆண்டு இதுவரை 112 பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.